ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனு புதன்கிழமையில் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல பச்சை பருப்பு கஞ்சி. பச்சை பருப்பு ஒரு டம்ளரு, அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துக்கலாம், நல்லா ஊற வச்சிடலாம். அரிசியும் போட்டுக்கணும், ஊற வச்சாச்சு. தண்ணி ஹாட் வாட்டரும் வச்சாச்சு. அதோட பச்சை பருப்பு நல்லா கழுவிக்கிறோம். நல்லா பச்சை பருப்பு ஒரு டம்ளர்னால் அரை டம்ளர் பச்சரிசி போடணும். நல்லா கழுவி 3-4 டைம் கழுவிக்கிறோம். கழுவி அதில் பூண்டு, மிளகு, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் விசில் போடணும். ஒரு 5-6 டைம் விசில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவைக்கேற்ப போட்டோம். மிளகு, சீரகம், பூண்டு, உப்பு போட்டு அப்படியே விசில் ஒரு 5-6 விசில் எடுத்து குக்கரில் அந்த கஞ்சி வச்சிடலாம். அதோட பீட்ரூட்டில் அதோட விசிலும் வச்சாச்சு. விசிலும் வந்தாச்சு கஞ்சிக்கு. நம்ம பீட்ரூட் கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். பீட்ரூட்டு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் குட்டி குட்டியாக அரிஞ்சு வைக்கலாம். தக்காளி 2, வெங்காயம் 2, ஒரு கட்டி பூண்டை 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். உரித்து சேர்த்துக்கணும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அது பச்சை பருப்பு, சிறு பருப்பு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி உரித்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும், பூண்டை போட்டுக்கலாம். ஒரு 2 கட்டி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பீட்ரூட். ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுங்க. எங்கள் இசை ஆசனுக்கும் இந்த சாப்பாடு தான் கட்டி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியமும் நாங்கள் அதான் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டு அதுவும் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அதோடு ஒரு துண்டு பீட்ரூட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு நம்ம குழிப்பணியாரம் ஆம்லேட் செய்ய போகிறோம். குழிப்பணியாரத்தில் கருவேப்பிலை போட்டு தேவைக்கேற்ப ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு கூட்டுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன் குழிப்பணியாரத்துக்கு, முட்டை குழிப்பணியாரத்துக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக குழிப்பணியாரம் செய்கிறப்பே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. விசிலும் வந்தாச்சு. அதோடு காப்பியும் ஆற்றிக்கணும். நம்ம காப்பியும் ஆற்றி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டேன். முட்டை உடச்சி ஊற்றுக்கலாம். ஒரு முட்டை தான் இருந்தது. அப்புறம் கடையில் ஓடி வாங்கிட்டு வந்தோம் 2 முட்டை, 3 முட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். காய்கறிகளோடு இந்த முட்டைகள்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பசங்க நம்ம செய்கிறப்பே தீந்துடும். செய்து கொடுங்க வீட்லேயும். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. எங்கள் பசங்க பெரிய பையன் 9th படிக்கிறான்றதுனால தான் பச்சை மிளகா போடுறேன். இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா தேவைன்னா அதை போட தேவையில்ல. தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். சாப்பாடும் வச்சாச்சு. நல்லா அடிச்சுங்க, அப்போ தான் நல்லா புஃப்னு வரும் நம்மளுக்கு குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம். அடிச்சுக்கின்னு கரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குங்க. மணி 8:30 மணிக்கெல்லாமே 6 மணிக்கு எழுந்துச்சி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு யானெல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு தான் நான் சமையல் கட்டு வந்தேன். மணி 8:30 டைம் 8:30 மணிக்கெல்லாமே என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை குழிப்பணியாரம் எவ்வளோ சூப்பராக. அதோட விசில் வந்தாச்சு குக்கர்லேயும். பீட்ரூட் கூட்டுக்கு சூப்பராக வெந்து நல்லா பருப்புலாம் குழஞ்சி வந்துக்குது சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு, சிறு பருப்பு கஞ்சும். நல்லா கிளறி விட்டுக்கு நல்லா குடிக்கிற மாரி நல்லா சூப்பராகுது.
நல்லா வாசனையாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நம்ம துவையல் மட்டும் செய்துக்கினா போதும். இதோட பீட்ரூட் கூட்டும் தாளிச்சிக்கலாம். மண் சட்டி தான் நான் வச்சுக்கிறேன். கோழி பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வருது. திருப்பி விட்டாச்சு. சட்டி அந்த தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதுவும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட சட்டியில் நம்ம தாளிப்பு சேர்த்தலாம். சூப்பராக அருமையான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு நிறைய நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சத்தாக வச்சு குழந்தைங்க எங்கள் பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பினேன். இசையாசந்தாருக்கும் பீட்ரூட் சாதம், பீட்ரூட்டு கூட்டு சாதம், முட்டை குழி பணியாரம் கட்டி அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு காலைல கஞ்சி அவன் குடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். சூப்பரான கலர்ஃபுல்லான சாதத்தை குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. ஹெல்த்தியாக நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அதோட கஞ்சி வச்சு தம்பி குடிச்சிட்டு போயிட்டான். அதோட பொட்டுக்கடலை ஏதோ துவையல் மாரி அரைச்சிடலான்னு தேவையானாலும் பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், உப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தொட்டுக்கிற மாதிரி துவையலாக அப்படியே நல்லா கெட்டி சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கெட்டி சட்னி இந்த அரைச்சிட்டேன். அதோடு கூட்டம் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. குழி பணியாரம் தம்பிக்கு சாப்பாடு கட்டிவிட்டு நாங்களும் வந்து ஏரி வேலைக்கு போகிறதுக்கு எல்லாம்